ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று டெலிகிராம் சேனலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ப்ரிப்பேரிங் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸ்ன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களை கைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன மாதிரினா, ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் கவர்மெண்ட் செக்டரில், சில பேர் என்னன்னா ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் ஆகட்டும், இல்லை ஜேடிஓ ஓவர்சீர் ஆகட்டும், இல்லை குரூப் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை சைட் சூப்பர்வைசர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா, நம்ம காமனாக என்னென்னா ஒரு 5 டிப்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்ததுன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ தட் இஸ் நெவர் டெல் யுவர் சுப்பீரியர் அபவுட் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் கீப் இட் ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சுப்பீரியருக்கு போயிட்டு நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களோட சுப்பீரியருக்கு எப்பவுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்குமே தவிர, நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ரிமைனிங் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா, அதர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி அதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்காது. கரெக்டுங்களா? ஈவன் தோ நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரிங்களா? ஏன்னா ஒர்க்கில் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கும். எப்போ தான் சான்ஸ் கிடைக்கும் போட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க கேண்டிடேட்ஸு. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத கீப் இட் சீக்ரெட், உங்களோட சுப்பீரியர்ஸ்க்கு சொல்லாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெறும் சாட்டர்டே சண்டேஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பத்தாது. அதுலேயும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒர்க்கிங்காக கூட இருக்கலாம், சண்டே மட்டும்தான் ஹாலிடே கிடைக்கும். ஸோ அப்போனா அது வந்து பத்தாது. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், சார் மெடிக்கல் லீவ் போட்டுறேன் சார் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த மெடிக்கல் லீவ் ஆப்ஷன்லாம் கிடைக்காது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாகவும் லீவ் போட முடியாது. அப்படின்னும் போது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது லீவ் எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் லீவ் எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரபிள் மாதிரி இருக்காது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக லீவ் போட்டிங்கன்னா தான் பிரச்சனை வரும். சுப்பீரியர்ஸ் ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு டவுட் வராமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் வந்து லீவ் எடுத்துக்கோங்க. அந்த லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கோ கிடையாது, ஒன்லி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் லீவ் எடுக்காமலே இருந்துருங்க. லீவ் எடுக்கிறீங்கன்னா அந்த லீவில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருந்தால் லீவ் எடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கிளியருங்களா? ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஏ ஹெல்தி பியர் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பியர் குரூப் என்னன்னா, ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ குரூப் யார் கூட ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ உங்களை மாதிரியே ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஹெல்தி டிஸ்கஷன் வைங்க. சரிங்களா? அது நெகட்டிவாக போகாத வரைக்கும் நல்லது. சரிங்களா? நெகட்டிவாக போகிற மாதிரி இருந்தால் பெட்டர் என்னன்னா அந்த குரூப்ல இருந்து வெளில வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன படிக்கிறாங்க, நம்ம என்ன படிக்கிறோம். ஸோ இல்லை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணலாம், நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஹெல்தி காம்படிஷன் தான், பிரச்சனை இல்லை. பட் மெஜாரிட்டி என்னன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் போகும்போது என்னன்னா அது கண்டினியூ பண்ணும்போது என்னன்னா நடுவில் என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப போட்டி வந்து என்னன்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகாமல் பார்த்துக்குவாங்க. கிளியருங்களா? அப்படி போகுதுன்ற மாதிரி இருந்தால் அதை விட்டு வெளில வந்துருங்க. ஸோ ஏன்னா அது உங்களோட டைமை சாப்பிட்ரும் அண்டு அது என்னென்னா உங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. கிளியர்? ஸோ ஃபார்ம் ஏ பியர் குரூப் ஃபார் ஹெல்தி டிஸ்கஷன் ஆன் எக்ஸாம் கண்டென்ட், அதுதான் மூணாவது பாயிண்ட்டாக கொடுத்துருந்தோம். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ரோல் இன் டாப் டெஸ்ட் சீரிஸ் டு சப்போர்ட் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி என்னென்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காம்படிஷனாக என்ன அப்படின்றது தெரியும், காம்படிஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டுங்களா? பட் ஒருவேளை நீங்கள் குரூப்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ளே போன கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், அவங்க என்னென்னா அந்த அளவுக்கு என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டெக்னிக்கல், நான் மெயினாக சொல்கிறேன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஜிஎஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் டெக்னிக்கலில் வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை
பட் நீங்கள் என்னென்னா டேரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இன்ஸ்டியூட்க்கு வந்து அப்படின்னும் போது ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜேடிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபீல்டு சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை டேரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸோ போய் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. வெறும் நீங்கள் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிங்கனாவே போதும். ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை பெஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். அதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும், யூனிட் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும், ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆகட்டும், இருக்கிற டைம் என்னென்ன எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த கேப்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது உங்களோட மார்க்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும். கிளியருங்களா. நெக்ஸ்ட் 5வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் கடைசி பாயிண்ட் இதுதான். ஸோ ஆல்வேஸ் கேரி ஏ ரிவிஷன் சார்ட் வித் யூ ஃபார் யோர் குவிக் கண்டென்ட் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ ரிவிஷன் சார்ட்ன்றது உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு சார்ட் அந்த மாதிரி அது நீங்களே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிட்டாலும் சரி, இல்லை ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் குவிக் ரிவிஷன் சார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குவிக் ரிவிஷன் சார்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஏஇக்கு 14 சார்ட் வரைக்கும் சப்ளை பண்ணுவோம். ஸோ A3 சைஸில் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு சார்ட் வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. இல்லை அங்கே ஒரு 6 சார்ட், அங்கே ஒரு 7 சார்ட், இங்கே ஒரு 7 சார்ட், மொத்தம் 14 சார்ட் சரிங்களா. ஸோ ஆஃபீஸ் போனப்போ அங்கே இருக்கக்கூடிய சார்ட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை அங்கே பாருங்கள். வீட்டுக்கு வந்தோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வேறு சார்ட் வச்சுக்கோங்க சரிங்களா. சேம் சப்ஜெக்டை படிக்காதீங்க, போர் அடிச்சிடும். வீட்டில் இன்னொரு சப்ஜெக்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாம் ரிலேட்டட் என்னென்னா சப்ஜெக்ட்லாம் தெரியும் எனக்கு, வெறும் ரிவிஷனு டெஸ்ட் மட்டும் எழுதணும் அப்படின்ற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பொருந்தும் சரிங்களா. ஸோ இது அப்படி என்னென்னா டைப்டு ஃபார்மேட்டில் உங்களுக்கு மெசேஜ் மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு அந்த டைப்டு ஃபார்மேட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வீடியோவை மறந்துடுவீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுமோ. ஸோ அதனால் என்னென்னா அதோட டைப்டு ஃபார்மேட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தால் இப்போல்லாம் ஏதாவது டவுட் வந்தால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இந்த 5 ஸ்டெப்ஸா, ஓகே இதில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எது ஃபாலோ பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிளியர். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ ஆல்.